அற்புதமான திடல் காட்சி, அரங்கம் அமைப்பு காட்சியெல்லாம் அருமையாக இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கை அது மாநாடு தான். 21 ஒரு மாலை சரியான 4 மணிக்கு மாநாடு தொடங்கும். மாநாடு தான். 234 வேட்பாளர்களும் இங்கே மேடையில் அறிமுகப்படுத்த போகிறோம். ஆமாம், அறிவிக்கிறோம். அதோட களத்துக்கு போய் வேலை செய்வோம். முக்கிய தீர்மானங்கள், தேர்தல் அறிக்கை, இது தொடர்பான மாநாட்டில் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? தீர்மானம் ஒரே தீர்மானம் தான். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, அதுதான் எங்களுக்கு. அதில் மற்ற கட்சிகளைப் போல் அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை. நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறாங்களோ அது இல்லை எங்ககிட்ட. எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும்னு ஒரு செயல்பாட்டு வரைவு. எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், மருத்துவம் எப்படி இருக்கும், சாலை எப்படி இருக்கும், மின் உற்பத்தி பகிர்மானம் எப்படி இருக்கும், அப்படி ஒவ்வொன்றுமே அச்சிலையும் இருக்கும். அது காணொலி ஆவணமாகவும் இருக்கும். காணொலி ஆவணத்தை களத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்கு சேரிக்கும் போது நான் போட்டு காட்டி பேசுவேன். அது இருக்கும். ஏன்னா எங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். எப்படி இதுவரை இருந்த ஆட்சியில் எது இல்லையோ அது எப்படி மாறுது பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எப்படி மாற்றி கொண்டு வரோம். அதனால தான் இது இப்போ மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்கிறது காரணம் தான். இப்போ இந்த அரசியல்களே பழக்கமாக இருக்குது, ஒன்று இருக்குது. இப்போ இதிலிருந்து ஒரு மாறுதல் வேணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்ட என் மக்களுக்கான ஒரு மாநாடாக தான் இதை செய்கிறோம். அதனால தான் அது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சோம். அப்போ இது தமிழ் இன அரசியல் வரலாற்றில் இது ஒரு பெரும் பாய்ச்சலாக இருக்கும். ஒரு வரலாற்று பெரும் மாறுதலாகவும் ஒரு படிநிலை முன்னேற்றமாகவும் இருக்கும். அது உறுதியாக இருக்கும். அன்று முதல் உங்களுடைய தேர்தல் பரப்புரை துவங்கியிருக்கு. 234 தொகுதிகள், அதாவது வேட்பாளர் அறிமுகம் செய்கிறீங்க. சீமான் அவர்கள் அதில் ஒருவரா? ஆமாம், அப்புறம் படையை நடத்தி போகிற தளபதி அப்புறம் களத்தில் நின்று போர் செஞ்சால் தானே படைக்கு வலிமை இருக்கும். அது 2 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ளே எந்த தொகுதின்னு யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுறாங்கிற அதை சொல்றதுக்கு தான் மாநாடு. யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு மொத்தமாக அறிவிச்சிருவோம். அது நான் போட்டியிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்யும். பிரம்மாண்டமா பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு தன்னுடைய பிரச்சாரத்தை குறுக்கிக்கிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அது தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை. என்னோட வேலை நான் செய்கிறேன். நீங்கள் அதை என் தம்பிகிட்ட தம்பி கேட்கணும். ஏன்னா அப்படி ஆரம்பிச்சு இப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா அப்படி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.